महादेव शंभो महादेव शंभो சிவாயம் என்ற மச்சரம் சிவனுக்கும் மச்சரம் உபாயம் என்ற உண்மையான மச்சரம் கபாடமற்ற வாயிலை கடந்து போன வாயுவை உபாயம் என்றழைக்குமே சிவாயம் என்று எழுத்துமே என்னும் ஈஸ்வரன் திருவடி போற்றி போற்றி என்று இந்திராதி தேவர்களும் முனிவர்களும் அசதிக்கு பாலர்களும் திருமால் பிரம்மா மற்றும் அகத்தியர் போன்ற மா முனிவர்களும் எனது தந்தையான பரம்பொருளாம் பரமேஸ்வரை பணிந்து ஐயனே அன்பருக்கு மெய்யினை துஷ்ட சூரபவன் மேலும் சார்ந்தவர்களால் எங்களுக்கெல்லாம் இன்னல்கள் ஏற்படுகின்றன. எனவே எங்களது இன்னல்களை தீர்ப்பதற்கு தங்களுக்கு சமமான திருக்குமரை தாங்கள் தந்துள்ள வேண்டும் என்று முறையிட்ட காரணத்தாலே எம்பெருமான் ஈசனாகப்பட்டவர் யார் அந்த சூரபவன் என்று கேட்டு தன்னுடைய நெற்றிக்கண்டை கோபத்தோடு திறக்க ஈசானும் தத்வசம் வாமதேவும் அகோரம் சத்தியதும் அதோ என்று சொல்லக்கூடிய 6 முகங்களில் இருந்து 6 தீப்பொறிகளை தோற்றுவிக்க அந்த 6 தீப்பொறிகளும் அக்னி மற்றும் வாயுவிடும் கங்கை விடுமாறு ஒரு கங்கையாகப்பட்டவள் சரவணத்தை விட அப்படிப்பட்ட சரவண பொய்களே பிறந்த காரணத்தாலே சரவணம் ஒன்றும் கார்த்திகை பெண்கள் அறுவரால் விளக்கப்பட்ட காரணத்தால் கார்த்திகை என்றும் இப்படிப்பட்ட பல்வேறு திருநாமலை பற்று இந்த தனிகாஸ்தலத்திலே யாம் விட்டு நான் கூட என்னுடைய அம்மை உமையவள் மாங்காடு புகழ் காமாட்சியுடைய புகழ் பாடிவிட்டு பிறகு பருவ சந்திக்கலாம். ஓம் நம சிவாய். காமாட்சி அன்னையை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும் சர்வ மங்களம் உண்டாக
மகிமை பல பொருளிடுவார் ஆகாத வாருங்கள் மனக்குளிர பாருங்கள் மாங்களை காத்திடுவார் மகிமை பல பொருளிடுவார் ஆகாடு வாருங்கள் சோதி என்று சிவனமா சக்தியாகி தொல்லுலகில் எளிமையான தோற்றமாகி நீதி என்று அறிவாதான நின்று நிறைந்த பரிபூர்ண நெற்களவுமாகி சாதி என்று சக்தி சோமர்தனாலே சண்முகனும் கனகாதாமுண்டாச்சு என்பதற்கேற்ப தனிகாசலத்திலே யாம் விட்டு நாங்கள் வருகின்றார் எம்மை காண்பதற்காக நாரதர் சந்திக்கலாம். ஓம் நம சிவாய. தேவசேனாதிபதி திருப்புகழ் பாதி மதிநதி போதும் வெளிச்சடை நாதனொருளிய குமரேசா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா நல்ல ஞானத்தை கொடு, நல்ல அறிவை கொடு, உன்னையே நம்பி இருக்கவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடு முருகா. முருகா ஊர் ஊரா நான் பேசக்கூடிய எனக்கு மட்டும் ஆற்றலை கொடு முருகா. வாழ்க வளத்துடன் வருக வருகை தவ முடிவரவர்கள் தத்துவ மேதையவர்கள் பொதுநலவாதியவர்கள் இந்த பொய்மோற்றும் நல்லவரவர்கள் கலைகள் வளர்ப்பவர்கள் கலைமகளின் புத்திரனவர்கள் சதர்மம் போலவர்கள் சமத்துவ சமாதான உழைப்பவர்கள் வேதம் கற்றவர்கள் பேதமற்றவர்கள் நாரணன் பேரவர்கள் இந்த நல்லோருக்கும் உபகாரவர்கள் மூவாசம் என்ற முடிவரவர்கள் மூவுலகம் போற்றும் பெரியவரவர்கள் காலங்களை உணர்ந்தவரவர்கள் காலத்தில் உயர்ந்தவரே வருகிறவர்கள் என்று தாங்கள் இருக்க வேண்டும்.
ஏனென்று சொன்னால் வந்தவரை வரவேற்று அளிப்பது தமிழன் பண்பாடு. அப்படிப்பட்ட தமிழ் மரபின் அடிப்படையிலே தாங்களை வரவேற்க வேண்டும் என்கின்ற ஆவல் இருந்தாலும் கூட இனிமையான பல ராகங்களை சிறந்ததொரு ஞானத்தோடு பாடக்கூடியவர்களை நிச்சயமாக இனிதான சுரங்கான சிமதியை என்று வரவேற்பதில் எல்லையில்லாத ஆனந்தம் பார்க்கின்ற பொழுது முருகா பாட போறீங்களா? உங்க விருப்பம் இல்ல முருகா, நான் கேட்டேன். ஏன்னா இப்ப ஒரு ஊர்ல பாருங்களேன், சரி கத்தரிக்காய் நல்லா விளையும், சரிங்க. ஒரு ஊர்ல வெள்ளரிக்காய் நல்லா விளையும், சரி. இப்ப இந்த கத்தரிக்காய் விளையிற ஊர்ல இருந்து வெள்ளரிக்காய் விளையிற ஊருக்கு போனாருன்னா, சரிங்க, அங்க போய் கத்தரிக்காய் கேட்பாங்களா வெள்ளரிக்காய் கேட்பாங்களா? என்ன ஊர்ல என்ன விளைச்சல் கிடைக்கவில்லையோ அரிதான பொருள். பொதுவாக நல்லா பேசுறீங்க, நிறைய விஷயம் கேட்டுட்டு இருந்தேன். நெல்லுக்கு எங்க கோயில் உண்டா? நெல்லுக்கு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்கு. ஆனா நெல்லுக்காக நெல்லை பிரதானப்படுத்தி இந்த உலகத்தில் இதுதான் கோயில். நெல்லுக்கு வேள்வி போட்டனாலதான் திருநெல்வேலின்னு ஒரு ஊரு. அது நெல்லுக்கு வேலி போட்ட பெருமை. காந்திமதி அம்பாளுக்கு பேரே காந்திமதி. ஆனால் நெல்லுக்காக இந்த உலகத்தை கோயில் கட்டிய நாடு நெல்லு பிரதானமானது. அப்படிப்பட்ட பயிர் விளைச்சல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இனோவா கார் இருக்கும். நெல்லுக்கு இனாரி என்று சொல்லக்கூடிய ஒரு திருநாமத்தில் இந்த உலக புகழ்பெற்ற எந்த ஒரு பூகம்பத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நாடு ஜப்பான். இந்த ஜப்பான்ல நெல்லுக்கு பயிரிடப்பட்டது இனாரி. எப்படி நம்ம ஊர்ல வீதிதோறும் கோவில் உண்டோ அதை போல நெல்லுக்காக கோயில் கட்டிய பெருமை ஜப்பானுக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெருமையோடு நீங்க சொல்லக்கூடிய இந்த விவசாயம் சார்ந்த ஒரு பெருமை எப்படிப்பட்ட பெருமையோடு வந்திருக்கீங்க? இல்ல முருகா, அதற்கு அங்கெல்லாம் போத்தல. சரி, ஆழமா போத்தல. என்ன கேட்டேன்னா, இந்த வெள்ளரிக்காய் விளையிற ஊர்ல இருந்து கத்திரிக்காய் விளையிற ஊருக்கு போனா, சரி, அங்க வெள்ளரிக்காய் கேட்பானா கத்திரிக்காய் கேட்பானா? என்ன நமக்கு அவசியமோ அப்ப கத்திரிக்காய் தான் கேட்கணும். ஆமா, அதானே உண்மை. சரி, இப்ப இந்த இடத்துல நீங்க தமிழ் கடவுள். சரிங்க, தமிழுக்கு தானே கடவுள். ஆமா, தமிழ் கடவுள், உலக மக்களுக்கு கடவுள். நான் பாட்டுக்கு நாரதர். சரி, பெருமுண்ட பூதிகாளி. சரியா முருகா? சரி. ஏன்னா பொதுவாவே கார்த்திகைனால பூதிதான். அப்படி சொல்லக்கூடாது. என்னங்க கார்த்திகை பூதி தானே? ஏன் சொல்லி என்னங்க சிவனுடைய நெற்றிக்கில் இருந்து தீ வடிவாக வந்து ஆறு கமல மலரிலே கிளம்பி நெருப்பா வந்தவரு அங்க பூவு இங்க தீ. சரி, இப்ப கார்த்திகை பூதி தானே? பூதியா? பூ உங்களுக்கு ஒண்ணு தெரியும்? நீங்க பூதிங்களா பூத்தின்றீங்களா? இல்லங்க, நீங்க பூதி அப்படிங்களா இல்ல பூதி அப்படின்றீங்களா? பூதி பூதி நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை பிரிக்கிறீங்க. இல்ல, நீங்க சொல்றீங்க. அதாவது அக்னின்னு சொல்லக்கூடிய தீயோடு அக்னி கிடையாது. அக்னி பகவானே தாங்க முடியாத அளவுக்கு வெப்ப சுவாலை தாங்க சொல்றேன். அதுதான் தீ. அந்த நெருப்புக்கு நெருப்பு தீயா எனக்கு ஓவர் டியூட்டி உடம்புக்காக இல்ல. எனக்கு வந்து நான் வாங்குற காசுக்கு மேல உழைக்க மாட்டேன். சரியா வாங்க சாமி. என்ன காசை போட்டா சீட்டு எடுக்க முடியாது. பேசுங்க முருகா. அதை மாணிக்க எதற்காக சொல்ல வரவேற்பு தரணும். வரவேற்புமா வேணாமா? வரவேற்பு கொடுக்கணும். இல்லங்க, நான் எதனால கேக்குறேன்னா, சரி, நான் பாட்டுக்கு நாரதர், என்கிட்ட ஏற்கனவே பாட்டெல்லாம் இருக்கு. சரி, தமிழ் கடவுள், தமிழால மட்டும் வரவேற்பு கொடுங்க, ஏன் பாட்டு பாடுறீங்கன்னு கேட்க வந்தேன். ஏங்க வாதம் பிரதிவாதம் அது சண்டை ஓடுறவனுக்கு. ஆனா வாதத்தை நோக்கி பயணிக்கிறீங்க. அப்படி கிடையாது. நான் வாதம் எங்க வருங்க உங்க பயணம் வாதத்தை நோக்கி பயணம் இருக்கு. அப்படி கிடையாது. நான் பார்க்க வந்து மைத்துனரை பார்க்க. சரி, தமிழ் கடவுள். அப்படிப்பட்ட மைத்துனருக்காக சிறிய வரவேற்பு. முதல்ல வந்தவங்களை வாங்கன்னு சொல்லணும். ஆமா, உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை உப்பிலா கூறிட்டாலும் உண்பதே அமிர்தம். பாலன முகம் கெடுத்தவராவிலும் கப்பிய பசுவில் கடுமை சேர்ந்தானே. அந்த சொந்தக்காரனை வாங்க சாப்பிடுங்க, உட்காருங்க. இந்த சோறப்ப ஆக்கிரும். முதல்ல தண்ணியை குடிங்கன்னா அவன் குடிக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கும். கெடா வெட்டி எல்லாம் நிறைய சோற போட்டு சீக்கிரம் சாப்பிடு. பசு சாப்பிட இனிதான சுரஞ்சான இசை மேதையே, இனிதான சுரஞ்சான இசை மேதையே, இனிதான சுரஞ்சான இசை மேதையே, ஜனதந்து முஜபான சபயோகியே, ஜனதந்து முஜபான சபயோகியே, இனிதான 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 சுரஞ்சான இசை மேதையே. மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை, மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை, மனிதாபிமானத்தை
காலத்தை சிறந்து ஈரேழு 16 சொல்லக்கூடாது. இன்னைக்கு எங்க போனீங்க, என்ன கண்டு வந்தீங்க? முருகன் வரவேற்பு தானே கொடுத்தா, தேசிய கீதம் பாடிட்டாரியா? 4 பேர் எந்திரிச்சு வீட்டுக்கு போறீங்க. அது இருக்கட்டும் முருகா, நான் எங்கெங்க போனேன், என்னென்ன பார்த்தேன்னு. சரி, அவ்வளவுதானே, சொல்லுங்க. எங்கெங்க போனீங்க, என்னென்ன பார்த்தீங்க? சத்தியலோகத்துல தாய் தகப்பனை பார்த்தேன். சரிங்க. நல்ல ஆசைகளை பெற்றுக்கொண்டேன். வைகுண்டத்துக்கு வந்தேன், சங்க பார்த்தேன். சரி, சரியா? சங்க நீங்க பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க. வெண் சங்கா, வலம்புரி சங்கா, இடம்புரி சங்கா, என்ன சங்கு? நீங்க ஒழுங்காவே சங்க பாக்கல இல்லங்க, நீங்க நிறைய சங்கு பாப்பீங்க. ஏங்க, நான் பார்த்த சங்க நீங்க பாத்திருக்கீங்க. சரி, ஏன்னா இப்ப சங்கு பாத்துருக்கீங்களா? அபிஷேக பிரியா, சிவா, அலங்கார பிரியா, விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியா, சூர்யா, சாஸ்திர பிரியா, சகாதேவா. சரி, அதே போல ஜெயப்பிரியா தெரியுமா? சரி, ஜெயப்பிரியா கிட்ட வேற. ஜெயப்பிரியா யாரு? திருச்செந்தூர்ல சூரபுதன் அழித்து ஜெயம் என்றால் வெற்றி, ஜெயந்தி நாதர். சரி, அதனால ஜெயப்பிரியா முருகன் தான். சரி, சரியா? அதே போல மசப்பிரியா, கார்த்திகேயா. கார்த்திகேயா என்ன, அதுவும் முருகன் தான். ஏங்க, ஏன்னா மசியம் என்றால் சமஸ்கிருதத்துல தீட்சைன்னு ஒரு பொருள். மசையா மசியமா? எப்படிங்க மசியம்? இல்லங்க, பேசுங்க. அதனாலதான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதனால இப்ப 71வது தான் காஞ்சி காமகோடி பீடத்தில் ஒருத்தர் தீட்சை வாங்கினார். சரி, அவங்க தீட்சை வாங்கி துறவரம் மேற்கொள்ளும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை மசியம். மசியமா மசையா? மசியமா மசையா? மசியம்னு சொல்றோம். அப்புறம் எப்படி சொல்றீங்க? ஏன் மசன்றீங்க? அதனாலதான் என்னங்க இது? இல்லங்க, நான் சொல்றேன் ஒரு விஷயம் கேட்கிறேன். பொதுவுல வெளியிடுறப்பனா தகுந்த பொருத்தமா இருக்கணும். ஆமா, மசையா மசியமா? தொண்டைமான் புதுக்கோட்டைனா இது இந்த புதுக்கோட்டை. புதுக்கோட்டைனா இது இதான் புதுக்கோட்டை. புதுகைனா சுருக்கம். இதெல்லாம் ஏத்துக்கிறப்ப அது இருக்கட்டுங்க. அப்படி இல்ல இல்ல ப்ரோ. மசைனா என்ன, மசியம்னா என்ன? அதுதான் புதுகைனாலும் அதுதான். அது போல மசியம். அதாவது நம்ம வார்த்தையெல்லாம் உண்மையான சொல்ல நினைக்க முடியாது. அப்படி கிடையாது. நம்ம வார்த்தையெல்லாம் பேசக்கூடிய சொல்லலாம். 6 பேத்துக்கு தீட்சை கொடுத்தீங்களா? சரி, கொடுத்துருக்கோம். அப்ப அதனாலதான் சொன்னேன் மச பிரியா. நல்லாசைகளை பெற்றுக்கொண்டு ஆக எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வரும் வேளையிலே குறிஞ்சிலத்திலே வேலிமலை சாரலிலே கண்டேன் கனி, கண்டதோ நாரதமுனி, அடைய வேண்டியதோ சுப்பிரமணி, நம் இருப்பதோ திருத்தணி, நீ அப்படியே நிறுத்தி நாம கனியுடைய சிறப்பு கேட்கணும். இப்ப நான் கேட்கிறேன், பரிச்சூர் பள்ளியை பேச நான் கேட்கிறேன். வேலிமலை சாரல், குறிஞ்சி நிலம், கனி கண்டீங்க. முதல்ல இந்த குறிஞ்சி நிலத்துல வேலிமலை சாரம் எங்க இருக்கு? வேலிமலை சாரம் எங்க இருக்கு? குறிஞ்சி நிலங்க 5 நிலம்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இலக்கணப்படி 5. இந்த 5 நிலத்துல குறிஞ்சி நிலத்துல வேலிமலை எங்க இருக்கு? வேலிமலைன்றது வேங்கடம் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. வேங்கடம் தெரியுமா? திருவேங்கடம். சொல்லுங்க. நான் வேங்கடம் தெரியுமா? சரி சொல்லுங்க, நான் கேட்கிற பிரச்சனை உங்களுக்கு அதுதான் புரியுற மாதிரி சொல்ல முடியாது. நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க சின்ன பிள்ளை, நான் சின்ன பிள்ளை, நீங்க பெரிய ஆளு. அதனாலதான் பெரிய ஆளு. சின்ன பிள்ளைக்கு ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற போது பிள்ளைக்கு புரியும்படி சொல்லணும். வேலிமலை எங்க இருக்குன்னு கேக்குறேன். சரி முருகா, சுருக்கமா அதை சொல்லுங்க. தொண்டை நாட்டுக்குள்ள இருக்கு முருகா. நான் கேட்டது நீங்க கேட்ட மாதிரி தான். ஏன்னா நம்ம என்ன அம்பு விடுறோமோ அதான் திரும்பி வரும். அதான் தொண்டை நாட்டுக்குள்ள இருக்கு. தொண்டை நாடுங்க. தொண்டை நாட்டு வேலிமலை. தொண்டை நாடு, தொண்டை நாட்டுக்கு எல்லை போயிருக்கு இல்லையா? குறிஞ்சி நிலத்துக்கு எல்லை இருக்கு. இந்த குறிஞ்சி நிலத்துல வேலிமலை எங்க இருக்கு? நீங்க பார்த்தது வேறு சொல்லிட்டீங்க, கனி சொல்லிட்டீங்களா? பார்த்த கனி எந்த இடம்? எப்படி என்ன? வேலிமலை சொல்லிட்டீங்க. வேலிமலை, இந்த வேலிமலையில தாங்கள் பார்த்த கனி எந்த இடம்? எந்த இடம்? குறிஞ்சி நிலம். ஓ, குறிஞ்சி நிலம். ஐயா, குறிஞ்சி நிலம் என்பது 5 நிலம். ஆமா. ஓ, அந்த இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி, ஆனைமலை, பழனி குறிஞ்சியோட எல்லை. இந்த குறிஞ்சி நிலத்துல வேலிமலை எங்க இருக்கு? இந்த வேலிமலையில நீங்க பார்த்த கனி எங்க இருக்கு? சரி, குறிஞ்சி நிலத்துல வேலிமலை சாரல்ல கனி எங்க பார்த்தீங்கன்னு கேட்க. அப்படித்தானே முருகா? குறிஞ்சி நிலத்துல வேலிமலை சாரல்ல திணைப்புணம். சரி சரியா? திணைப்புணத்துக்கு மத்தியில கனிய பாத்திருக்கேன்.
வேற என்ன வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சந்தேகம் இல்லை. அந்த திணைப்புணம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோமா? அதான் கேட்கிறேன். கேட்ட கேள்வி அதான். வள்ளிட்ட நான் கேட்ட கேள்வியை திருப்பி நீங்க இல்ல நீங்க கேட்டீங்க எங்க நீங்களோ அதே மாதிரி பார்த்த கனி. முருகா நீங்க ஊரத்தானே கேக்குறீங்க, நான் விலாசத்தோட சொல்றேன். வேள்விமலை சாரல் சரியா? வேள்விமலை சாரல் என்றால் அடிவாரம், திட்டுன்னு கூட சொல்லலாம். தமிழ்ல உங்களுக்கு தமிழ் கடவுள் திட்டு சரி. அந்த திட்டுல திணைப்புணம், இந்த திணைப்புணம் எங்க இருக்குன்னா வேள்விமலை சாரல ஈசானிய மூலையில. நல்லா கவனிச்சுக்கோ, மூளை முத கொண்டு சொல்றேன். அவங்க சொல்லல, நான் சொல்றேன். ஈசானிய மூலையில, ஏன்னா அரண் என்று சொல்லக்கூடிய இடத்துல திருப்புகளையும் கந்தர் அனுபூதியும் பாடணும்னா அதுல திருப்புகள்ல பாடி இருக்கப்பட்டிருக்கு சரியா? இந்த அரண் என்று சொல்லக்கூடிய இடத்துல திணையை விதைச்சு இந்த திணைக்கு மத்தியில கனி இருக்கு முருகா. இதுதான் இதுக்கான கேள்விக்கான விளக்கம். நான் வள்ளிட்ட கேட்டேன். சரியான விளக்கம் நீங்க படிச்சிருக்கீங்க. பெருமை ஆக வேலிமச்சார கனி. கனியோட பெருமை சொல்லுங்க. எடுத்து சொல்றேன். சொல்லுங்க. சிந்து பாய் ரவி போடுப்பா. முருகா மாங்கனுக்கு மங்கனுக்கு மேலே ஒரு பூங்கொடியை கண்டுபிடி புரிந்த முருகா. நான் நினைந்தேன் அக்கடியை இக்கணமே கொய்யாமல் கொய்த பெருமை மா பலா வாழையை சுரக்கும் முக்கடி. ஏன்னா காலெடுத்தால் கழகம், நாள் கடந்தால் நன்மை. நாளா நாளிகையா நீ கடந்து அது எது வேணாலும் சொல்லக்கூடாது. யாரு சொன்னா கால் வச்சா கழகம் இல்லங்க. அதாவது நம்ம விருப்பத்துக்கு பேசக்கூடாது. அந்த பப்புன்னு சொன்னாருங்க, நாங்க அந்த பப்புன்னு சொன்னாரு. வாய் முடிச்சு அப்ப வசனே பேசக்கூடாது. யாரு வசனே? நீங்க தான் சொன்னீங்க. இல்லங்க, நான் எங்க கால் வச்சேன், எங்க கழகம் நடந்துச்சு. நீங்க யார கழகம் பண்றீங்க? யாரு கழகத்தான போறீங்க? கழகப்பிரிய நாதன் நீங்களே. கழகப்பிரிய நாதன் சொன்னீங்க இல்லையா முருகா? நான் சொல்றேன் முருகா, இவர் காலை வச்சாரு, காலை வச்சா மழை பெஞ்சிச்சு, அது புண்ணியம். வீட்டுக்கு போய் அது புண்ணியம். ஏன்னா தொகுத்து பேசுகின்ற பொழுது கன்னியகுப்த நாட்டிலே மழைபொழியவில்லை 12 ஆண்டுகளாக. அன்று நாம் பிறந்த நாளதான் அந்த நாட்டிலே ஒத்துக்கிறேன். நாரம் என்றால் நீர், தரி என்றால் பிறப்பது, நாரதன் என்ற திருநாமம். சரி. நான் நாதம், ரா ராகம், தா தாளம், இரு ரீங்காரம். சரி. என் பேருக்கு ஒவ்வொரு எழுத்துக்கு ஒவ்வொரு அர்த்தம் அது இருக்கு. இப்ப பாட்டுக்கு நாரதன் தான் சொல்றாங்க. ஆனா நீங்க தான் கலகப்பிரிய நாரதன் சொன்னீங்க இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க தான் சொல்றீங்க. நீங்க சொல்லலையா? நான் உங்கள்ட்ட சொன்னா இப்போ வரிசை சொல்லையா? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷயம் தான் சொல்றேன். சரி. கலகம்ன்ற இடத்துக்கே போல. ஆக கலகப்பிரிய கிடையாது. சண்டைக்கே போற ஆள் கிடையாதுங்க. சண்டை யாருமே சண்டை போட மாட்டாங்க. இருந்து யார் நண்பா ஒரு நிமிஷம். அதாவது சத்தம் போட்டு இருப்பா, சத்தம் போட்டு பேசுறதுனால நானும் பெரிய ஆள், நீங்களும் பெரிய ஆள். ஆனால் எந்த விஷயம் படிச்சிருக்கோமோ படிச்ச விஷயத்தை உண்மையை புலப்படுத்துவது பெருமை. என்ன படிச்சிருக்கோம் அதை சரியான முறையில் உண்மையை கொடுத்தோம்னா அது பெருமை. பொய்மையும் வாய்மை எடுத்து புரைதிருந்து நன்மை மேற்கொண்டிருக்கா. சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? இது கேள்வி என்ன? இல்ல முருகன், என்ன சொல்லுங்க. கலகப்பிரியா கலகப்பிரியன்னு சொன்னீங்களா? ஒரு விஷயம், ஒரு நாடகத்தை நாடகமா நடிக்கணும் இல்லையா? என்ன விஷயம் போயிடும். அதான் கனியை பார்த்து கனியை பார்த்து கேட்ட விவரம் சொல்லுங்க. ஒண்ணுதான் என்ன இந்த அது இருந்துட்டு போகுது, அதுக்கு உங்களுக்கு என்ன? இதை பேசுறீங்களா? நமக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? ஒண்ணுக்கு தாங்க பிரச்சனை. இருங்க, ஒண்ணுக்கு பிரச்சனை போங்க, இல்ல போங்க. சரியா? ஒண்ணுக்கு பிரச்சனை பண்ணா ஒண்ணு நாடகத்துக்கு வந்தோம்னா கதாபாத்திரம் அறிஞ்சு பேசணும். அது இருந்துட்டு போகுது, அதுக்கு என்ன பாமரம் பேசுறது? சரியா? உங்க வசனம் தானது. நான் கேட்கிறேன், நீங்க வசனம் பேசுறீங்க, நீங்க இல்லையா? பல்வேறு நாடகம் பேசுறாங்க. கால் எடுத்தாலும் கழகம், நாள் கிழந்த நன்மை. ஆக அப்படி கழகம் கிடைக்கவில்லை என்றால் சிரமமாகப்பட்டது என்னாகும்? அது இல்லையா கதையில? அது வெடிச்சிருங்க. வெடிச்சு எங்க போ?
1008 சுக்குனூரா எங்க போய் சுக்குனூர் வெடிச்சு ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நாரதர் வருவாரு. உலகம் தாங்காது. அது 1008 அண்டம். அப்ப அண்டம் ஒத்துக்கிறீங்க? ஓர் அண்டம்னா என்ன? ஒரு அண்டம் உலகம் ஒரு பொருள் இல்லங்க. உலகம் அந்த அண்டத்துக்கு கணக்கிட்டு இருக்கா இல்லையா? சூரிய ஒளியிலே காணப்படக்கூடிய பரம அணுக்கள் 24 சேர்ந்தது ஒரு மயிலுனி, 8 மயில் சேர்ந்தது ஒரு ஈர், 8 ஈர் சேர்ந்தது ஒரு பேன், 8 பேன் சேர்ந்தது ஒரு நெல், 8 நெல் சேர்ந்தது ஒரு அங்குலம், 24 அங்குலம் சேர்ந்தது ஒரு முழம், 4 முழம் சேர்ந்தது ஒரு தனு, 2 தனு சேர்ந்தது ஒரு தண்டம், 2000 தண்டம் சேர்ந்தது ஒரு குரோசம், 4 குரோசம் சேர்ந்தது ஒரு யோசனை, 100 கோடி யோசனை நீள அகலம் கொண்டது ஒரு அண்டம். ஒரு அண்டத்துக்கு இப்படிப்பட்ட பிரம்மாண்டம் உண்டு. இந்த பிரம்மாண்டம் இருக்கின்ற காரணத்தால இந்த அண்டத்தில் போய் உங்க தலை விழுகலாமா? அப்படிப்பட்ட அண்டத்தில் தலை போய் விழுகக்கூடாது என்கின்ற நோக்கத்திலே தாங்களையும் நாட்டு மக்களையும் காக்க வேண்டிய தலையாய பொறுப்பு எமக்கு உண்டு என்று இருக்கின்ற காரணத்தாலே இந்த கனியுடைய சாத்தியமாக தரும் தேன் கனியே சுவை தரும் தேன் கனியே ஐந்து மலங்கள் மெய்வாய் கண்முக்கு செவியன் சொல்லக்கூடிய 5 மலம் சொல்லக்கூடிய அழகான கனி. நாரதரே, பொதுவாக 5 சுவை. இந்த கனியை கோயில் கொடுக்க மாட்டீங்களா? கோயிலுக்கு போய் ஒரு வாழைப்பழமோ எலுமிச்சம் கொடுக்குறோம். எதுக்காக கோயிலுக்கு போய் வாழைப்பழமோ கனி படைக்கணும்? ஆத்ம திருப்தி கொடுக்குறேன். சாமி எந்த சாமி கேட்டுச்சு? சாமி கேட்கல. அப்ப சாமி கேட்காம தற்குறியா கொடுக்காங்க. அப்படிதானே? தற்குறியா பாமரமா இல்லங்க, அறியாமையில மன திருப்தி, மன திருப்திக்காக கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த வாழைப்பழத்துக்கு நிறைய தொடர்பு இருக்கு. எப்படி? வாழைப்பழத்துக்கு 3 வகை வாழைப்பழம். பொதுவாக பூவன் பழம், பேயன் பழம், முகுந்தன் பழம் சொல்லக்கூடிய மொந்தம்பழம். இந்த 3க்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு. காரணம், எந்த ஒரு பெண்ணிடம் போய் இரும்பு கடலை வறுக்க சொன்னீங்களோ அதன் வாயிலாக ஏற்பட்ட பெருமை. கோயிலுக்கு போய் எதற்காக கனி கொடுக்குறோம்னா அழகா சொன்னீங்க. 6 சமயங்கள், 6 சமய பெருமை. ஆனால் ஒரு சைவம் கும்பிடுறவங்க ஒரு கோயிலாலே கிடா வெட்டுதல் உண்டு, பலியிடுதல் உண்டு. அப்படி பலியிடுறப்பனா எல்லாரும் பலியிட முடியுமா? எல்லாரும் பலியிட முடியுமா? ஒரு சைவ பிராமணர் போய் கோயில கிடா வெட்ட முடியுமா? ஆக ஒரு கோயிலுக்கு போய் பிராமணர் கிடா வெட்ட முடியாது, பலியிட முடியாது. அந்த அசைவத்தை சமப்படுத்தக்கூடிய ஒரு பக்குவம் கணிக்கு உண்டு. ஒரு கோயில போய்
ஒரு எலுமிச்சை கொடுத்தா அங்கே ஆடு வெட்டுவ மரபு. ஒரு கோயில போய் ஒரு மாங்கனி கொடுத்தா எரும மாடு வெட்டுவ மரபு. ஒரு கோவிலுக்கு போய் ஒரு வங்கனி கொடுத்தா யானை வெட்டுவ மரபு. ஆக கனியாகப்பட்டது அசைவத்தை சமப்படுத்தக்கூடிய பக்குவம் பெருமை கனிக்கு உண்டு இருக்கின்ற காரணத்தாலே இந்த கனியை பச்சை விட்டு இருக்குமா என்கின்ற ஒற்றை காரணத்தோடு பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சை தீண்டாத சொல்வேன் பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சை தீண்டாத சொல்வேன் பச்சைகள் கண்டால் நேரம் அதை பச்சை தீண்டாத சொல்வேன் பச்சை தீண்டாத சொல்வேன் பச்சை தீண்டாத சொல்வேன் விளையாட இது நேரமா விளையாட இது நேரமா என் வினையாடே தலை சொல்ல வருட விளையாட இது நேரமா பச்சையான பறந்து ஓடும் 5 புலன் சுவை தாங்கள் கண்டது என்ன முருகா பார்த்தது கனிதானே? ஆமா முருகா, கனின்னா நீங்க நினைக்கிற மணிக்கல கனி. ஆப்பிள் பழம் பாத்திருக்கீங்களா? சரி. ஆரஞ்சு பழம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். இங்க என்ன பாருங்க, கொய்யா பழத்தை பாத்தீங்களா? நான் பாத்திருக்கேன். நீங்க பாத்திருக்கீங்க? கேள்விப்பட்டங்க. எல்லா பழத்தையும் கேள்விப்பட்டேன். கனியெல்லாம் பாருங்களேன். சரி. மரம், செடி, கொடி, இந்த மரத்துல இருந்து கிளை, கிளையில இருந்து என்ன பண்ணும்னா காம்பு, காம்புல இருந்தா கனி இருக்கும். சரிங்க. அப்படிப்பட்ட கனியாத்தான் நீங்க பாத்திருக்கீங்க. அத்தனை அப்படி கிடையாது. சரி. ஆனா நான் பார்த்த கனி அப்படி கிடையாது. இங்க பாருங்க, கனியில தான் காம்பு. கனியில காம்பு பார்த்தது கனி இல்ல. என்னது? மாறாக 5 சுவைனாலே சுவை ஒளி ஊர் ஓசை நாட்டம் சொல்லக்கூடிய ஆதியில கொடுத்த வாக்கு பாதியிலே இருக்கு. அமிர்தவல்லி ஆப்பட்டவளை திருப்பரங்குன்றத்தை தெய்வ திருமணம் பண்ணிருக்கோம். பெருமை சுந்தரவல்லி எப்படி இருக்கா? ஆமா பார்த்தேன். சரி, தெய்வானைக்கு என்ன சீர் கொடுத்தாங்க? என்ன முருகா? தெய்வானைக்கு நான் பூச்சொண்டோட உன் பக்கத்துல உட்காந்துருக்கேன். சரியா? சீர் கொடுத்தாங்க, மொய்யு செஞ்சாங்க, இதெல்லாம் ஏன்ட்ட கேட்க கூடாது. நீங்க இப்ப என்ன நீ நான் கேட்கிறேன், அவன் எதை கொடுத்தாங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க? சும்மா நீங்க கையில உடிச்சிட்டு உங்க சாமான கையில உடிச்சிட்டு சும்மா உட்காந்தே இருக்கீங்க. சரி, எங்க அம்மா அப்பாவுக்கு சப்த பொண்ணு பார்த்து வச்சான். யாரு? என் தந்தைக்கு அம்மா. எவனா என்னமோ வந்துட்டு. சரி, சரியா? நான் ஏற்கனவே தேவையான கட்டி நீங்க சும்மா சாமான கையில உடிச்சியா? உங்களுக்கு ஊர்ல பொண்ணு கொடுத்தா பெருசு வித்தியாசமா இருக்கு. உங்களுக்கு பொண்ணு கொடுத்த சரிங்க. நீங்க எந்த தன்மையில பாத்திருக்கீங்க? என்னங்க நீங்க பொண்ணு பார்த்து இல்லையா? வள்ளிய பாத்துட்டு வந்தேன். வள்ளிய பாத்தீங்க இல்ல மாப்ள? வள்ளிய பாத்தீங்க. எப்படி சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் சப்த முனிவர்கள் ஒரு பெரியவங்க பார்த்தாங்களோ நீங்க எனக்கு பார்த்து வந்திருக்கீங்க. பிரம்மச்சாரியா பாத்திருக்கீங்களா? சன்னியாசியா பாத்திருக்கீங்களா? உங்க தன்மை. ஏன் தன்மை? நான் வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு நைஷ்டிகமா. நைஷ்டிகம்? ஆமா. நைஷ்டிகம்னா என்ன? நைஷ்டிகம்னா பிரம்மச்சாரியா சன்னியாசியா? அதாங்க உங்க வாசைக்கு அப்பாற்பட்டுங்க. பிரம்மச்சாரி யார சொல்லுவோம், சன்னியாசி யார சொல்லுவோம்? பிரம்மச்சாரி யார சொல்றோம், சன்னியாசி யார சொல்றோம்? பிரம்மச்சாரினா எப்படி இருப்பாங்க, சன்னியாசினா எப்படி இருப்பாங்க? பிரம்மச்சாரியம்னா அதாவது இல்லறத்தை துறந்தவன் பிரம்மச்சாரி. சரி. சன்னியாசின்றவன் எல்லாத்துக்குமே ஆச்சு. அப்புறம் நான் சாமியார் சொல்றேன். சரி, பெருமை உங்களை சந்திச்சதுல ஒரு அபரிமித மகிழ்ச்சி. தாங்கள் கண்டு வந்தது கண்ணியன் சொல்லக்கூடிய வள்ளி. நான் போய் பார்க்கலாமா? போய் பார்க்கலாமா? எப்படியே போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஊர்ல பணம் வாங்க முடியாது. சரி. உங்களுக்கு வேலை நடக்காது. வேலை நடக்காது. வேற எப்படி போட்டோம்? அதனால அன்னவள் திணைப்புணத்தில் இருக்கனால தாங்கள் ஒரு வேடுவனாக சென்று பல விந்தைகளை புரிந்து ஒரு மானை துரத்தி செல்வதை சென்று அம்மான் மகளை மானே மானேன்னு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிடைச்சு மானே மானே உங்களுக்கு மாமியா தான் கிடைக்கும். மாமியாவோட பெண்ணு வேணுமியா? என்ன செய்வது? மாமியா என்ன செய்யறதா? சரி. பிலிப்பைன்ஸ்ல ஒரு நாகரிகம் இருக்கு. இந்த நாகரிகத்துல திருமணம் இருக்குங்களே, திருமணம் முதல் இரவுன்னு ஒன்று நடக்கும். அந்த முதல் இரவுல கட்டின பொண்டாட்டி இருக்காதான், மாமியாவே உள்ள உட்கார்ந்து இருக்குமா. இன்னைக்கு இந்த நாகரிகம் இருக்கு. வினோதமான பழக்கங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கு. வாசிகள் வரணும் ஊர்தோறும். இங்க முதல் நாள் மாமியாவை நீங்க சந்தோஷமா பேச்சுவார்த்தை முடிச்சுக்கிட்டீங்கன்னா மறுநாள் இரவுக்கு கட்டின கொண்டாட்டி வரும். நம்ம ஊர்ல வந்துருச்சுங்க நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு ஒரு நிகழ்ச்சி. ஆரியா வந்தாரு. ஒரு 30 பெண்கள் 30 நாள் அவர் கூட வாழ்ந்துட்டு அவர் விரும்பினா முடிப்பாரா, விரும்பினா விட்டுவாரா. இந்த உலகத்துல ஒரு சினிமா மோகத்துக்காக பெண்கள் தன்னை அர்ப்பணித்து அவரோட வாழ்ந்துட்டு அவர் பிடிக்கல வந்துடணுமா.
உலக கலாச்சாரம் எப்படி போகுதுல? கலாச்சாரம் தமிழ் கடவுள் நீங்க சரி மாறி போச்சு. சரி நான் எப்படி போட்டும்? வேடுவனா போகணும் என்ன வேடுவனா சென்று வேடிக்கை விளையாடவும் இருந்து 8 வயது திருமணம். எந்த மனம்? பஸ் திருமயத்தை தாண்டி போயிட்டு புதுக்கோட்டைக்கு டிக்கெட் கேட்ட கதையா இருக்கு. சரிங்க. எப்படிப்பட்ட திருமணம்? காந்தர்வமனம். காந்தர்வமனம் கூட்டிட்டு விளையாடணும். அப்படி செய்யக்கூடிய எனக்கு தாங்கள் கொண்டு வரக்கூடியது மொத்தத்தில் நீங்க கல்யாணத்தை மட்டும் நீங்க பண்ணுங்க, முன்னாடி வேலையை பூரா நான் பாக்குறேன். கல்யாணத்துக்கு முன்பாக. ஆமா முன்னாடி உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும். உங்க வேலை பெரிய வேலையா இருக்கு. என்னங்க உங்களுக்கு பள்ளம் பறிக்கிறது? சரி பரவாயில்ல. நிச்சயமா அப்படி செல்லக்கூடிய எனக்கு தாங்கள் கொண்டு வரக்கூடியது கையில 2 மாலை, தங்களுடைய புகழ் மாலை. நிச்சயமாக 3 கையில் பூமாலை, நாவால் முருகா சொல்லக்கூடிய பொன்மாலை பாடக்கூடிய தாங்களுக்கு இன்று போல் என்றைக்கும் இந்த உலக மக்கள் போற்றி போடக்கூடிய புகழ் மாலை உங்கள் வாழ்வெல்லாம் உயர்ந்து காணப்படும். நல்லது போயிட்டு வாங்க. பெருங்குண்ட புதிய